ரொம்ப நாளுக்கு அப்புறம் மினி விலாகில் மார்னிங் ரொட்டீன் பார்க்க போகிறீங்க. வழக்கம் போல் என்னோடய டே பிளான் பண்ணிவிட்டு அன்றைக்கான வெஜிடபிள்ஸ் எல்லாமே எடுத்து வச்சாச்சு. லாஸ்ட் 1 வீக்காக குக்கிங்க்கு ஹெல்ப்பர் அக்கா வந்துட்டுருக்காங்க. அவங்கள ஒரு 1 மந்த்துக்கு ட்ரெயின் பண்ணலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருக்கேன். என்னோடய மனசுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு குக் அக்கா அமைஞ்சது ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. அரௌண்ட் ஒரு 9:30க்கு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சுட்டு வாக்கிங்க்கு கிளம்பிட்டேன். டாக்டர் ஆஃப்டர் எவ்ரி மீல் ஒரு பிரிஸ்க் வாக் 20 மினிட்ஸ் போங்கன்னு சஜஸ்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதை தான் லாஸ்ட் 3 டேஸாக ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன். நான் வாக்கிங் போகும்போது ஆதனும் அங்கே விளையாடிட்டுருப்பான். இது எப்போவுமே அவனோட யூஷுவல் ரொட்டீன் தான். இன்றைக்கி என் கூட அவனும் நானும் வாக்கிங் வரேன் அப்படின்னு சொல்லிவிட்டு என் கூடயே வாக்கிங் நிறையா பேசிகிட்டு இருந்தான். வாக்கிங் முடிச்சுட்டு இயற்கை உலகனில் ஒர்க் இருந்தது, அதெல்லாம் பார்த்துட்டு லஞ்சும் முடிச்சுட்டு அதுக்கப்புறமும் ஒரு 20 மினிட்ஸ் பிரிஸ்க் வாக்கிங் நான் போனேன். அப்போவும் ஆதன் என் கூட வந்தான். குக்கிங்க்கு ஹெல்ப்பர் அக்கா வந்ததுக்கப்புறம் எனக்கு நிறையா டைம் கிடச்ச மாதிரியும் நிறைய விஷயங்களை நான் ஃபோக்கஸ் பண்ணுறதுக்கு எனக்கு ஈஸியாகவும் இருக்குது. இயற்கை உழவன்லேயுமே இன்றைக்கி ப்ரொடக்ஷனில் நிறைய ஒர்க் இருந்தது. அதெல்லாமே முடிச்சுட்டு அதுக்கப்புறமா நான் என்னோடய ஜேர்னலிங்கில் உட்காந்துருந்தேன். க்ளவுட் கிச்சன் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் மாதிரி எனக்கு ரொம்ப நாள் தோணிகிட்டே இருந்தது. அதையும் இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கேன். ஒரு கிளைண்ட் கிடச்சிருக்காங்க, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அவங்களுக்கு மெனுவும் நான் ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கேன். ஓவராலாக இன்றைக்கி நான் நினச்ச மாதிரி 80% அச்சீவ் பண்ணியிருக்கேன். ரொம்பவே ஹாப்பியாக இருக்குது. இந்த ப்ரெக்னென்சியில் நான் ரொம்பவே ஆக்டிவாக இருக்கேன். இப்படி தான் இருக்கணும்னு நான் ஆசைப்பட்டேன். இந்த வீடியோ எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இன்னொரு மினி விலாகில் பார்க்கலாம். பாய்.